ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இப்போ நேற்று தான் நம்ம உலக அழிவை ரெக்கார்ட் பண்ணுற பிளாக் பாக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். பார்த்தா அடுத்த நாளே அல்லது அது அது பண்ணுற நேரமே தான் இது வாட்சோ என்னவோ தெரியல. பார்த்தீங்கன்னா எர்த்குவேக் இருக்குது வெனிசுலாவில். அதுவும் பயங்கரமாக 7.1 மெக்னிடியூடில் ஃபஸ்ட்டு வருது. கொஞ்ச நேரத்தில் 7.5 மெக்னிடியூடு வருது. ஸோ இப்போதைக்கு 32 உடம்பு எடுத்திருக்கிறாங்க. ஆனா எத்தனை பேர் இறந்திருப்பாங்க? அது 10,000 அல்லது லட்சக்கணக்கில் கூட இறந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. 200 பேர் காயம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ எமர்ஜென்சின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்க சிஸ்டர். இன்னைக்கு காலையில நம்ம டைமுக்கு 3:30 மணிக்கு, ஏர்லி மார்னிங் நமக்கு 3:30 மணி டைம், அவங்களுக்கு ஈவினிங். அந்த டைம்ல முதல்ல 7.2 ரிக்டர்ல தான் வந்திருக்கு. அது ஒரு 39 செகண்ட்ஸ்ல அடுத்தது. அதுல இருந்து அவங்க சுதாரிக்கிறதுக்குள்ள அடுத்தது 7.5 மேக்னிடியூட் அந்த ரிக்டர். அது ரொம்ப ஹெவி. சாதாரணமா 6னாலே கொஞ்சம் 6க்கு மேலனாலே அது பயங்கரமானதுதான். 7ம் தாண்டிடுச்சுன்றதுனால அந்த கட்டடங்கள்லாம் பயங்கரமா குலுங்கி நொறுங்கி கீழே விழுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அவங்க சொல்ற 10,000 பேரு கணக்கெல்லாம் கிடையாது. 1 லேக் வரைக்கும் போகும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா 1 லேக் மிஸ்ஸிங் அவங்க இன்னும் கண்டுபிடிக்கல. அது உயிரிழப்பு 1 லேக் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அந்த இது நடந்துட்டு தான் இருக்கு. ரெஸ்கியூ எல்லாம் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கராக்கஸ், வெனிசுலாவோட கேபிட்டல் கராக்கஸ்ல தான் இது நடந்திருக்கு. அதுல மொத்த மக்கள் ஒரு 2.25 கோடி பேர் இருப்பாங்க அந்த நாட்டுல. இங்க பாதிக்கப்பட்டது அதான் லட்சக்கணக்குல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கேபிட்டல்ங்கிறதுனால எப்படியுமே பாப்புலேஷன் கூட இருக்கும்ல. அந்த டைம்ல இருக்கு. அந்த அந்த காட்சிகள்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கு. அந்த அது அப்படியே இடிஞ்சு கீழே ஓடி வந்துட்டு இருக்கும்போதே அப்படியே இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப இதா இருக்கு. அது இத்தனைக்கும் அது ரொம்ப இறையாண்மையோட இருக்கிற நாடு அது. ட்ரம்ப் கூட கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடிதான் அந்த வெனிசுலாவை கேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணாரு. அந்த இவரை கூட புடிச்சிட்டாரு, அந்த தலைவரை கூட புடிச்சு மாத்திட்டாரு. அங்க நிறைய மினரல்ஸ் எல்லாம் இருக்குங்கிறதுனாலதான் அதை ட்ரம்ப் தன்னகப்படுத்திக்கணும்னு பார்த்தாரு. இப்ப அவரோட இதுலதான் இருக்கு. ஆனா அதுல இன்னும் அவர் இன்னும் ரெஸ்கியூக்கு என்னென்ன ஆர்டர் கொடுத்தாருன்னா அவரை பத்தின பேச்சு ஒண்ணுமே இல்லை. அங்க இருக்கிற தற்போதைய அதிபர்கள் தான் எல்லாம் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இதோட தொடர்ச்சியா சுனாமியோட அதிர்வெண்லாம் இப்ப சொல்லியிருக்காங்க. இந்த அமெரிக்கா, யூரோப், வெர்ஜின் ஐலாண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஏரியால எல்லாம் சுனாமி வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மக்கள்கிட்ட. அப்புறம் பிரான்ஸ் இந்த சைட் எல்லாம் பார்த்தா பயங்கர எல்னினோ பத்தி ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். இந்த தடவை வெப்ப அலைகள் ஜாஸ்தியா இருக்குன்னு. பிரான்ஸ்ல எல்லா இடத்துலயுமே, யூரோப் கண்ட்ரிஸ் எல்லா இடத்துலயுமே 45 டிகிரி போயிடுச்சு இப்போ. வெப்ப அலையும் தாங்க முடியல. அங்கெல்லாம் மைனஸ்ல இருந்தவங்க ஒரு ஏசி ஃபேன் கூட இருக்காது பிரான்ஸ்ல எல்லாம். அந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்கிற அந்த ஊர்ல 45 டிகிரினா மக்களால தாங்க முடியல. அந்த அளவுக்கு இருக்கு. அந்த லூர் மியூசியம்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அது அந்த பிரான்ஸ்ல உள்ள அந்த மெயினான ஏரியால எல்லாம் கூட டைமிங்ஸ், விசிட்டர்ஸ்க்கு எல்லாம் டைமிங்ஸ் மாத்தி வச்சிருக்கிறாங்க. உலகமே இப்ப இந்த வெனிசுலாவோட எர்த்குவேக் தான் அதோட பயங்கரமா இருக்கு. இப்ப உலகமே மக்களுக்கு ஒரு பீதியை கிளப்புற மாதிரி இருக்கு. அது ஜஸ்ட் அந்த ஈக்குவேடர் அந்த லைனே அந்த சவுத் அமெரிக்கால தான் போகும். அதுக்கு கொஞ்சம் மேல இருக்கிறது தான் வெனிசுலா. பூமியோட மையப்பகுதிக்கிட்டே இவ்வளவு நடந்திருக்குது. அதனால அடுத்தடுத்து பாதிப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். மையத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது போல இருக்குது. அது எப்படின்னா, அந்த ஒரு நிலநடுக்கம் பாடான்னு மூச்சு விடுறதுக்குள்ள அடுத்த நிலநடுக்கம் வருது. சப்போஸ் அதுல தப்பிச்சவங்க கூட அடுத்த நிலநடுக்கத்துல மாட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்ல கொஞ்சம் ஆடி வீரல் விட்டு வெளியில வர மாதிரி சில பில்டிங் இருந்திருக்கும். அடுத்து வரும்போது விழுந்துரும் அது. அதுல ஒருத்தர் சொன்னாரு, நல்ல வேலையா நான் அந்த நேரம் வீட்டுல இல்ல. அது அந்த அது எத்தனை மணி சொன்னீங்க அவங்களுக்கு? அவங்களுக்கு நேத்து ஈவினிங்னு சொல்றாங்க. நமக்கு தான் 3:30 மணி மார்னிங், ஏர்லி மார்னிங். ஸோ ஈவினிங்னால வெளியில ஷாப்பிங் அந்த மாதிரி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிலர். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் போயிட்டு வெளில வரும்போது பார்த்தா சுத்தமாக வீடே இல்லையா. நல்ல வேலையா நாங்கள் தப்பிச்சோம் அப்படின்றாங்க. ஆனா அதை விட நம்ம ஊர்லலாம் அது மாதிரி நடந்திருந்தா இறந்தே போயிருக்கலாம்னு நினைப்பாங்க. ஏன்னா எல்லாமே அங்கேயே போயிடுது இல்ல. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அது மாதிரி அவங்க வீடு விழறத பக்கத்து வீட்டுல இருந்து பாக்குறாங்க தமிழ்நாட்டுல.
அந்த வெள்ளம் ம். வரும்பொழுது. அப்படி எதையுமே எதுவுமே முடியாதுல்ல. உயிர காப்பாத்திட்டா போதும்ன்னு வெளில வராங்க. அப்ப அதுல எல்லாமே போயிடுது. ஒரு செகண்ட்ல. அதாவது மனிதர்கள் ம். எதற்காக வாழ்க்கை ஃபுல்லா அந்த சேர்த்து வைக்கிறது இப்படியேன்னு இருக்கிறாங்களோ, அது கண்ணு முன்னாடி காணாம போகும்பொழுது, அவங்க வாழ்க்கைய வீணடிச்சாங்கன்றத உணருவாங்க. அததான் ம். இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு. இந்த உலகமே உன்னுடையது ஆனா கூட, உனக்கு ம். ஆயுள் இல்லன்னும்போது, அதனால உனக்கு என்ன நன்மை? அத அனுபவிக்கிற ம். ஆயுள் இல்ல. எல்லாத்தையும் இல்லையா லிமிட்டட் தானே எல்லாருக்குமே ஆயுள். அதிகபட்சம் நிச்சயமா. எவ்வளோ ஒரு 100 தொற்ற முடியுமா? அவ்வளோதான் அதிகபட்சம். ஆனா, அதுக்குள்ள மனிதன் வந்து இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணுன்ட்டு, அதுக்காக பலவிதமான தவறான வழிமுறைகள கடைப்பிடிக்கிறான். காசுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பண்றாங்க. ஸோ, அதுக்கெல்லாம் இது ம். ஒரு எச்சரிக்கையாக தான் இருக்குது. இந்த இது. ஆனா, இதே நேரத்தில் ஆ இந்த மாதிரி உங்களுடைய துக்கம் சுகமாக மாறும்னு பைபிள்ல போட்டிருக்கும். அப்ப இது எப்படி ம். சுகமா மாறிடுமா? இந்த மாரி ஒரு விஷயம் நடந்தா நமக்கு சுகமா மாறிடுமா? நமக்கு நடந்தா, இல்ல அமெரிக்கால நடக்கும்போது நமக்கு பெருசா பாதிப்பு தெரியாது. ஆனால் நமக்கு நடந்தால், ஏன்னா அங்கேயே ம். ஈரான் போர்லயே இங்க எல்லாம் விலைவாசி ஏறுறது, கேஸ் கிடைக்கல. இந்த பாதிப்ப நம்ம உணர்றோம். ஆனா ம். அந்த மாதிரி யுத்தம் இங்கேயே நடந்தா, அந்த மாதிரி நிலநடுக்கம் இங்கேயே நடந்தா எப்படி இருக்கும்? கடவுள் ம். சொல்றாரு, அந்த துக்கத்தையும் உங்களால சுகமாக மாற்ற முடியும்ன்றார். சுத்தி ம். நடக்கிற எதையும் நம்பளால மாத்த முடியாது. அது நம்ம கையில கிடையாது. அது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. அது நடந்தே தீரும். ஆனா, அது எப்ப சுகமாக மாறும்னா, ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா சுகமாக மாறும்ன்றார். அது எப்படின்னா, ஆ அதாவது ஆ ஆக்சுவலா இந்த உலகம் எப்பவுமே இருக்குது. இதெல்லாம் வேற விஷயம். பட் ஆனா கிறிஸ்தவர்கள் இவங்களுடைய நம்பிக்கைப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு மனிதன் பிறந்தான். சாரி உருவாக்குனார் கடவுள் ஆதாம்ன்ட்டு. அப்புறம் ஏவாள உருவாக்குனார். ஒருவேள அது உண்மைன்னு வச்சுக்கோங்களேன். அது உண்மை கிடையாது. ஆனா உண்மைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப முதல்ல அவளுக்கு வந்து அந்த பிரசவ வலி வரும்போது துடிச்சிருப்பா. என்ன ஆவுது? அவளுக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. குழந்தை பொறக்குதுன்னுலாம் தெரியாது. அப்ப எப்படி ம். இருக்கும் அந்த வலி? இல்லையா? ஆனால் ஒருவேள அவளுக்கு குழந்தை பொறக்கறதுக்கு தான் இந்த வலின்னு தெரிஞ்சா, பெருசா அவளுக்கு அந்த வலிய தாங்கிக்கிட்டாலும், அந்த வலிய மீறி ஒரு சந்தோஷம் வரும். கொஞ்ச நேரத்துல குழந்தை பொறந்துற போதுன்ட்டு. இல்லையா? அந்த மாதிரி ஒரு ரகசியத்தை இறைவன் சொல்றார். இதே மாதிரி ரகசியம் தான். என்ன அப்டின்னா, ம். ஆ இது வந்து துக்கம் கொடுக்கக்கூடிய நரகம். ம். இது அழியுது. ஆனா, அது ஏன் அழியுதுன்னா, இதே பூமி சொர்க்கமாக மாறப்போகுது. கரெக்ட்டா சொல்லணும்னா, சொர்க்கத்தை பிரசவிப்பதற்காக இது நடக்குது. அப்படின்னு தெரிந்தால், இந்த துக்கம் சுகமாக மாறும். ஆனா, அதுவும் யாருக்கு மாறும் அப்டின்னா, அந்த சொர்க்கத்துக்காக தன்னை தயார்படுத்திக்கிறவங்களுக்கு. அதை பற்றி எந்த விதமான முன்னேற்பாடும் பண்ணாதவங்க, அவங்க சொர்க்கத்துக்கே வரமாட்டாங்க. அதனால அவங்களுக்கு ம். சொர்க்கமா மாறுனாலும் சந்தோஷம் கிடையாது. அப்ப உண்மையிலே சொர்க்கத்துக்காக தன்னை தயார்படுத்திக்கிறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு இது சுகமாக மாறும். எப்படி சுகமாக மாறும்? இப்ப அவங்களுடைய சொத்து போகும். அவங்களுடைய உற்றார் உறவினர் கண்ணு முன்னாடி இறப்பாங்க. இது எப்படி அவங்களுக்கு துக்கத்தை கொடுக்காதா? அப்டின்னா, அதுக்கு தான் கடவுள் சொல்றாரு. இப்ப நமக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த 5000 வருட காலச்சக்கரம் இது. இதுல முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். நரகத்தின் கடைசி 100 வருடத்துல தான் இறைவன் ஒரு வயோதிகர் உடல்ல வரார். எங்க இருந்து வராருன்னா, இங்க இருந்து வரார். செம்பொன் நிறமான ஒளி உலகம். இத பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்லுவோம். இங்க இருந்து இறைவன் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ள பிரவேசமாகி இந்த ரகசியத்த சொல்றார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்த கேட்கிறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். என்ன சொல்றாரு அப்டின்னா, சொர்க்கமாக இதே பாரத பூமி தான் இருந்துச்சு. அங்க ம். வாழ்ந்தவர்கள தான் நம்ம கோயில் கட்டி கும்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆனா, அவங்க இப்ப எங்க போனாங்க? சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள், அந்த தெய்வங்கள் அப்டின்னா எங்கேயும் போகல. மறுஜென்மம் எடுத்து எடுத்து அவங்களே 2500 வருடம் கழிச்சு பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் அந்த இந்து கோயில்கள்ல ஆபாசமான சிலைகள் இருக்கிறதுக்கு காரணம், அந்த தேவதைகளே ஒரு டைம்ல காமத்துல விழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சொர்க்கத்தில் காமம்னா என்னன்னே தெரியாது. கோபம்னா என்னன்னு தெரியாது. பற்று பேராசை, அகங்காரம்னா என்னன்னு தெரியாது. குழந்தை மாரி பரிசுத்தமா இருப்பாங்க. அதனால தான் கோயில் கட்டி கும்பிடுறோம்.
அப்படி இருந்தவர்கள் அவர்களுக்குள்ள இந்த கெட்ட குணங்கள்லாம் வருவதற்கு காரணமாக இருக்கிறது தங்களை அழியக்கூடிய உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தங்களை அழிவற்ற ஆத்மான்ற உணர்வுலே இருப்பாங்க. அதாவது உயிர். அது பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. அந்த ஆத்மான்னு தன்னையும் உணர்வாங்க, பிறரையும் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க. அதனால எவ்வளவு அழகாக ஆண்களும் பெண்களும் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த சலனம் இருக்காது, ஈர்ப்பு இருக்காது. அன்பு மட்டுமே இருக்கும். அது அததான் ஆன்மீக அன்புன்றோம். ஆத்மா மேல உள்ள அன்பு. அவ்வளவுதான் இருக்கும். ஸோ அதனாலதான் அவங்களுக்குள்ள எந்த கெட்ட குணமும் இல்ல. அதுக்கு பதிலாக அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மை இந்த மாதிரி நல்ல குணம் மட்டுமே இருக்கும். ஆனா எப்ப உடல்னு நினைக்க ஆரம்பிச்சாங்களோ அப்ப காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய எல்லா குணங்களும் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடுது. அப்பதான் பாவம் சேரும். அப்படி பாவம் செய்து செய்து பாவம் உச்சத்திற்கு போகும் பொழுதுதான் இதுக்கு மேல இந்த உலகம் தாங்காது அப்படின்ட்டு. அப்ப என்னன்னா மனிதனுடைய குணம் மோசமாக ஆக இயற்கையும் மோசமாகுது இல்லையா? மண்ணுல அந்த விளைச்சலுக்கான வீரியம் இல்லை, அந்த சத்தே கிடையாது. அதே மாதிரி வெப்பம் இதெல்லாம் பயங்கரமாகுது. ஒண்ணு பயங்கர வெப்பமா இருக்குது, இல்ல அடாத மழை பெஞ்சிட்டு இருக்குது, இந்த மாதிரி இல்ல கடுங்குளிர், இந்த மாதிரி இருக்குது. இயற்கை சீற்றம் பயங்கரமா இருக்குது. இன்னொரு பக்கம் அது 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 எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் மனிதனுடைய குணம். அவன் யாருன்ற அகங்காரத்தை நிரூபிக்கிறதுக்காக உலகத்தை அழிக்கவும் அவன் தயங்க மாட்டான். எல்லாரும் அணு ஆயுதம் அதுக்கு தானே. இப்ப அணு ஆயுதம் யாரு போட்டாலும் உலக அழிவுதான். அப்ப தெரிஞ்சு எதுக்கு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க? அப்ப அவன் யாருன்னு நிரூபிக்கணும், அந்த அகங்காரம். ஸோ இந்த 5 விகாரமும் உச்சத்துக்கு போகும்பொழுது உலக அழிவும் நடக்கும். அது 3ஆம் உலக போர் ஒரு ஒரு வேலையை பாதி வேலையை செய்யும், மீதி வேலையை இயற்கை சீற்றம் செஞ்சிடும். ஸோ மொத்தத்துல இது வந்து எதுக்காக நடக்குதுன்னா, அந்த ஒரு முள்ளு காட்டை பூங்காவனமா மாத்தணும்னா முதல்ல அதை எரிப்பாங்க, அழிப்பாங்க. அந்த மாதிரி தான் இது நடக்குது அப்படின்னு கடவுள் சொல்றாரு. சரி, அது நமக்கு எப்படி துக்கம் கொடுக்காது? இறைவன் சொல்றாரு, மறுபடியும் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு மட்டும் பாருங்க. ஆத்மா எப்பவுமே இருக்குது. ஆனா இந்த உடம்பு இப்பதான் இருக்குது, கொஞ்ச நேரத்துல காணாம போயிடும். அப்ப இந்த உடம்புன்னு நீங்க நினைக்கும் பொழுது மற்றவர்களும் அந்த உடம்பு நினைக்கும் போது அவங்க என்னோட அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை, இந்த இந்த எல்லைக்குட்பட்டு நாம பாக்குறோம். அதனால பற்று வருது. அப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வந்தா நமக்கு வலி வருது. ஆனா எப்பவுமே இருக்கக்கூடிய ஆத்மா, முன் ஜென்மத்துல எனக்கு கணவனாக மனைவியாக இருந்த ஆத்மா இப்ப எங்கேயோ இருக்கும். இந்த ஜென்மத்துல எனக்கு கணவனா மனைவியா இருக்கிற ஆத்மா முன் ஜென்மத்துல எங்கேயோ இருந்து இங்க வந்தது. அடுத்த ஜென்மத்துல எங்கேயோ தான் போக போகுது. ஆனா எப்பவுமே இருக்கும். அப்ப அந்த ஆத்மாவில மட்டும் கவனம் வைங்க, அந்த உடலை பார்க்காதீங்கன்ற. அப்ப பார்க்காம இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த பற்று கட்டாகும், அந்த உறவு கட்டாகும். ஆத்மா சகோதரன், அவ்வளவுதான் இருக்கும். சோ இந்த நிலைக்கு நாம வரும் பொழுது இந்த ஞானத்தையும் நாம கொடுக்கிறோம். இப்ப இறைவன் கொடுக்கிற ஞானம் என்னன்னா, ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கணும். அவரை தான் அல்லாஹ், பரமபிதா, சிவன் சொல்றது கடவுள் ஒருத்தர் தான். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்கார். ஆத்மா பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி இருக்குது. அவரும் நம்மள மாதிரி கண்ணுக்கு தெரியாத சின்ன ஒளி புள்ளி தான். அவரை நட்சத்திரம் மாதிரி, செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆத்மா பவர்ஃபுல் ஆகும். பவர்ஃபுல் ஆனா என்ன ஆகும்னா உடம்புன்றதே மறந்துடும். அப்ப உடல் உணர்வுகளான காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் சுத்தமாக காணாம போயிடும். அப்ப உங்களை வந்து ஒரு ஒளியாகவே உணர ஆரம்பிப்பீங்க. பிறரையும் இயல்பாகவே உங்களுடைய பார்வை வந்து ஆத்மா பக்கம்தான் போகும். சொர்க்கத்துல எப்படி போச்சு அப்படி. உண்மையிலே கடவுள் ஆத்மாவை தான் பாக்குறாரு. இப்பயும் ஒருத்தர் உடம்புல வந்து பார்த்தாலும் ஆத்மாதான் என் கண்ணுக்கு தெரியுதுன்றார். அவருக்கு தெரியும் அந்த உணர்வு. உடல் மயக்கத்துக்கு அவர் வரல. அதே மாதிரி நீங்களும் அந்த உடல் மயக்கத்துல இருந்து வெளியில வாங்கன்றார். அப்படி வெளியில வரும்போது என்ன தோணும்னா, நாம எங்க போக போறோம்னு தெரியும். உடலை விட்டவுடன் பரந்தாமத்துக்கு போயிடுவோம். அங்கிருந்து சொர்க்கத்துக்கு வருவோம். ஏன்னா அந்த குணத்தை இப்ப நாம நிரப்பிக்கிறோம். நிரப்பிக்கிறதுக்கு பண்ண வேண்டியது முடிஞ்ச அளவு இறைவன் நினைவிலே இருக்கணும். இறைவன் கொடுக்கிற ஞானத்தை கேட்கணும். அதை வந்து முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல போடுவோம். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம்.
ஸோ அந்த முரளி தான் இறைவன் நேரடியா நம்ம கிட்ட பேசுறது. என்ன பேசுவார்ன்னா, அந்த உடல் உணர்வுனால என்னென்ன நஷ்டம் வருது? அந்த உடல் உணர்வு எதனாலலாம் நமக்கு வருது? அதுலருந்து எப்படியெல்லாம் தப்பிக்கிறது? ஆத்ம உணர்வுல எப்படி நிலை பெறுவது? அப்படின்றதுக்கான பலவிதமான யுக்திகள குருவாக இருந்து சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஸோ அதை மட்டுமே நாள் முழுவதும் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சிந்தனை பண்ண என்ன ஆகும்னா, இதெல்லாம் நம்ம ஏன் பண்றோம்னா, கலியுகம் அழிந்து வரப்போற சொர்க்கத்துக்காக. அந்த சொர்க்கத்துல உயர்ந்த பதவி ஸ்ரீ நாராயணன். அப்படி நாம கூட ஆக முடியும். சொர்க்கத்துல சிங்கமும் பசுவும் ஒண்ணா தண்ணி குடிக்கும். அப்ப சிங்கம் போன்ற விலங்குனால கூட துக்கம் இருக்காது. இப்ப மனிதர்கள்னால கண்டிப்பா துக்கம் இருக்காது. அடுத்தது தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்போம். இப்ப எவ்வளவு பணக்காரங்களா இருப்போம். செல்வத்துக்கும் குறை கிடையாது. இயற்கை ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். சதா காலமும் வசந்த காலம். இந்த மாரி வெயில் எல்லாம் அங்க கற்பனை கூட கிடையாது. இன்னைக்கு வந்து தண்ணிய தொறந்தா, சூரியன்ல இருந்தே ஏதோ நெருப்பு மழை பொழியிற மாதிரி இருக்குது. தண்ணி அப்படி இருக்குது. அப்படி கொதிக்குது. அங்க இப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. எப்பவுமே வசந்த காலம் மட்டும்தான். வெயில் காலம், அந்த குளிர்காலம்லாம் கிடையாது. தினமும் நைட் வந்து ஒரு 2 மணி நேரம் மழை பெய்யுமாம். நம்ம தூங்குன பிறகு. எழுந்திரிச்சா மழை பெஞ்சதுக்கான ஒரு சுவடே இருக்காதாம். தினம், தினம். அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம, நிலாவே வந்து எப்பவுமே பௌர்ணமியாவே இருக்குமாம். இது எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. அதுக்கேத்த மாரி அந்த எர்த் ஓரியன்டேஷன் எல்லாமே மாறிக்கும். அந்த எர்த் மறைக்கிறதுனால தானே தேயுது. சோ அது மாறிக்கும். அப்ப எப்பவுமே அது பௌர்ணமியாவே இருக்கும். இப்ப எவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி உலகம். அந்த உலகத்திலே வாழ்ந்துட்டு இருங்கன்றாரு இப்பவே புத்தியினால. அததான் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அது வந்துடுச்சு. அதுதான் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு இயேசு சொல்றது. வந்துடுச்சு, வந்துடுச்சு. அதுக்கு நான் தயாராகிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன இன்னொரு தயார் நிலை என்ன? கலியுகத்தின் எந்த விஷயத்தையும் பார்க்காதீங்க, கேட்காதீங்க, நினைக்காதீங்கன்றார். இப்ப அப்பா, அம்மாவ பார்க்குறீங்கன்னா, அது சகோதர ஆத்மா அல்லது தேவதை ஆத்மா. சொர்க்கத்தில் தேவதையா இருந்த ஆத்மா. அததான் பார்க்கிறோமே தவிர, இப்ப இருக்கிற உறவுல பார்க்கக்கூடாது. அப்ப உங்களுக்கு தேவதையா தெரிஞ்சா பிரச்சனை கிடையாது. அப்பா, அம்மாவா, கணவன், மனைவியா, குழந்தையா தெரியும்போது தான் அழியும்போது உங்களுக்கு வலிக்கும். இல்லையா? சோ அப்படியெல்லாம் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் இறைவன் சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்ப என்ன ஆகும்னா, அந்த உலகம் அழியும்போது நமக்கு எப்படி இருக்கும் உணர்வுனா, உலகம் அழியுதுன்னு தோணாது. சொர்க்க வாசல் திறக்குதுன்னு தோணும். இப்ப ப சொர்க்க வாசல் திறப்பு விழாக்கு பெருமாள் கோயில்ல வெயிட் பண்றாங்க. துக்கத்தோட வெயிட் பண்றாங்க. எப்படா தொறக்கும்னு வெயிட் பண்றாங்களா? அந்த நிலையில நாம இருப்போம். உலக அழிவு வந்து சொர்க்க வாசல் நமக்கு தெரிஞ்சிடும். அந்த நேரத்துல என்ன ஆகும்னா, வாசல் திறந்தா உண்மையிலே சொர்க்கத்துக்கு ஒரு வாசல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திறந்தா உள்ள இருக்கிறவங்க தெரிவாங்க இல்லையா? அத ஏன் சொர்க்க வாசல்னு உலக அழிவ கடவுள் சொல்றாருன்னா, உலகம் அழியும்போது உங்க கண்ணுக்கு சொர்க்கம் தெரியும்ன்றாரு இங்கேயே. காட்சி கிடைக்கும். அது இந்த முயற்சி பண்றவங்களுக்கு, பண்ணாதவங்களுக்கு இங்க நடக்கிறது தான் தெரியும். அது இன்னும் துக்கத்தையே கொடுக்கும். சோ அதனால தான் சொர்க்கம் பக்கத்துல வந்துடுச்சு, வந்துடுச்சு. அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்கன்ற. அப்ப இந்த உலக அழிவு நிச்சயிக்கப்பட்டது. அதனால தான் இந்த உலகத்த நம்ம பார்க்கல. எப்படி ஒரு பிணத்துக்கு வந்து நெருப்பு வச்சுட்டு திரும்பி பார்க்காம வருவாங்க இந்து மதத்துல. ஏன்னா, அது அவ்வளவுதான். இல்லையா? அந்த ஆத்மா வேற எங்கேயோ போகட்டும். நமக்கும் அவங்களுக்கும் கணக்கு முடிஞ்சிருச்சு. திரும்பி கூட பார்க்க வேண்டாம்னு அர்த்தம். அந்த மாரி கலியுகத்துக்கும் நமக்கும் கணக்கு முடிஞ்சிருச்சு. அத திரும்பி கூட பார்க்காதீங்க. கிறிஸ்தவ மதத்துல கூட லோத்து கதையில அப்படி வரும். அந்த ஊரு ஃபுல்லா காமம் தலைவிரிச்சாகும். ஓரினச் சேர்க்கை தலைவிரிச்சாடும். அப்ப இந்த பட்டணத்தையே நான் எரிக்க போறேன். நீ வந்து உன் குடும்பத்தோட திரும்பி பார்க்காம போன்ட்டு கடவுள் சொல்லுவாரு லோத்து கிட்ட. அப்படி போகும்போது மனைவி திரும்பி பார்த்துருவா. அப்படியே அங்க சுண்ணாம்பு கல்லா நின்னுடுவா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கல்லு புத்தி, கலியுகத்தின் புத்தி. அப்ப சொர்க்கத்துக்கு வர முடியாதுன்னு அர்த்தம். சோ அதனால இங்க இருக்கக்கூடிய விஷயத்த பார்க்காதீங்க, கேட்காதீங்க. சதா சொர்க்கத்துக்கு போறோம், சொர்க்கத்துக்கு போறோம், சொர்க்கத்துக்கு போறோம். இதே சிந்தனை இருக்கணும். சொர்க்கத்துல நாராயணன், லக்ஷ்மி ராஜ்யம் நடக்கும். நாமளே அதுவாக ஆக முடியும். யாரு முழுக்க முழுக்க கலியுகத்தை மறந்து சத்தியுகத்தின் நினைவுல, ஆத்ம உணர்வுல, சிவனின் நினைவுல மூழ்கி இருக்கிறாங்களோ, அவங்க நாராயணனா கண்டிப்பா ஆயிடுவாங்க. அதை யாருமே தடுக்க முடியாது. ஒரு நாராயணன் இல்ல. 8 வம்சம் இருக்கும். 8 நாராயணன். அவங்களுடைய மனைவி தான் அஷ்டலட்சுமின்னு சொல்றோம். அப்ப இவ்வளவு வாய்ப்பு இருக்குது. அதை நான் இன்னொன்னு நம்ம நாராயணனே ஆகல, பிரஜையாவே ஆனா கூட சொர்க்கத்துல இருக்கிறோம்.
இல்ல அதுவும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பட் ஆனா எண்ணுவதெல்லாம் உயர்வில்லைன்னு சொல்ற மாரி, உயர்ந்த லட்சியம் தான் நமக்கு இருக்கணும். இல்லையா? நாராயணன் ஆகணும் அல்லது மகாலட்சுமி ஆகணும்ன்றது தான். ஸோ அப்படி அந்த நினைப்புல இருக்கிறவங்களுக்கு உலக அழிவு துக்கத்தை கொடுக்காது. ஆ துரோகம் துக்கத்தை கொடுக்காது. ஆ நெருக்கமானவர்களுடைய மரணம் துக்கத்தை கொடுக்காது. ஏன்னா, நம்மள பொறுத்தவரைக்கும் இவங்கலாம் ஆல்ரெடி இறந்துட்டாங்க. அதத்தான் அங்க மகாபாரதத்துல அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க அர்ஜுனான்னு சொல்றது. அது யுத்த மைதானம்ன்றது மனசுல நடக்கிற யுத்தம். புத்தியினால அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்கன்னு நெனச்சுக்கோங்க. அப்ப இறந்துட்டா என்ன இருக்கும்? வெறும் ஆத்மா தான். அப்ப ஆத்மாவ மட்டும் பாருங்க. அதனால தான் அர்ஜுனனுக்கு அந்த ஆத்மா புள்ளி மட்டும் தெரியுது. புறாவுடைய கண்ணின் மணி மட்டும் தெரியுதுன்னுவாங்க. அந்த ஒரு போட்டியில. அப்ப அந்த ஆத்மா மட்டும் பார்க்க தெரிந்தவர்களுக்கு உடலே சுத்தமாறு கண்ணுக்கு தெரியாத நிலையை நாம் அடைந்தால், வெனிசுலால நடந்தது இங்க நடந்தாலும் நமக்கு துக்கத்தை கொடுக்காது. ஈரான், இஸ்ரேல், பாலஸ்தீன்ல நடக்கிறது இங்க நடந்தாலும் துக்கத்தை கொடுக்காது. ஆனால் அங்க நடக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு இங்க நடக்கும் கடைசியில. அதான் மகாபாரத யுத்தம். ஏன்னா பாரதம் சொர்க்கம் ஆகணும் இல்லையா? அப்ப இங்க இங்க எல்லாமே ஒட்டுமொத்த உலகமும் அழியும். கடைசியில பாரதமும் அழிந்துதான் சொர்க்கமாக மாறும். சோ அப்ப அந்த அழிவு நேரம் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறன்ற அந்த ஒரு மனநிலை மட்டும் நமக்கு இருக்கணும். சோ அததான் கடவுள் சொல்றாரு. இது வந்து நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. கலியுகத்தின் அழிவும் சொர்க்கத்தின் ஸ்தாபனையும் இதை வந்து தடுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா இந்த 5000 வருட காலச்சக்கரத்துல என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்குது. அப்படின்னா 5000 வருஷம் முன்னாடி இதே வீடியோவை நாம போட்டிருக்கிறோம். இப்பவும் போடுறோம். ஒவ்வொரு 5000 வருஷம் கழிச்சு இந்த நேரம் போடும். அப்ப கடவுள் சொல்றார் 5000 வருடம் முன்பு இதே கலியுகம் அழிந்து சொர்க்கமாக மாறியது. மீண்டும் அது மாறியே தீரும். அந்த நிச்சய புத்தி தான் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும்ன்ற. உலகம் மோசமாகுது, வெயில் ஆகுது, எல்லாமே ஆகும் இல்லையா? ஒரு ஒரு அணைய போற தீபம் பிரகாசமா எரியுன்ற மாதிரி இது சாத்தானுடைய ராஜ்யம். அவன் போறதுக்கு முன்னாடி எவ்வளவு துக்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறானோ கொடுப்பான். நிறைய கோயில்கள்ல பாத்தீங்கன்னா அந்த கோயில் மூலவருக்கு வெளியில ஒரு பயங்கரமான தோற்றத்தோட துவாரபாலகர்கள் இருப்பாங்க. அப்படி பல்லெல்லாம் ஒரு மாதிரி பார்க்கவே பயமா இருக்கும். அதான் சொர்க்க வாசல். அது வாசல் இல்லையா? வாசல்ல இருக்கிறாங்க. உலக அழிவு அப்படி இருக்கும். ஆனா உள்ள நம்ம நாராயணனா போறோம். இதுல பயப்படாம சிரிச்ச முகத்தோட போறவங்க உள்ள போயிடுவாங்க. பயந்துட்டா மாட்டிக்குவோம். அல்லது வெளி உலக கவர்ச்சியில மாட்டிக்கிட்டாலும் மாட்டிக்குவோம். காமத்துல சிக்கக்கூடாது, கோபத்துல சிக்கக்கூடாது, பற்று, பேராசை, அகங்காரம் எதுலயும் சிக்கக்கூடாது. அப்ப அது எப்படி சாத்தியம்? நானு, இறைவன், மூணாவது யாரும் கிடையாது. வெறும் ஆத்மா தான் போகுது. இந்த உடம்பை விட்டுட்டு தான் போறோம். அப்ப ஆத்மா என்னுடைய அப்பா சிவ பரமாத்மா. மூணாவது யாரும் கிடையாது. நானும் ஜோதி, என்னுடைய அப்பாவும் ஜோதி. உலகத்துக்கு சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எதுக்கு? எல்லாருமே இந்த உலக அழிவின் போது அமைதியாக சரீரத்தை விடணும் இல்லையா? துக்கப்படக்கூடாது. ஆக்சுவலா துக்கப்படாம இறக்கணும்ன்றதுக்காக தான் அணுகுண்டே கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு கடவுள் சொல்றாரு. ஏன்னா வெட்டு குத்துலாம் இருக்கும்போது அது பயங்கரமா இருக்கும் இல்லையா? இப்ப அப்படி கிடையாது. நமக்கு வந்து இத்தனை பேர் இறந்தாங்க, அத்தனை பேர் இறந்தாங்கன்றோம். ஆனா இறந்தவங்களுக்கு ஒரு செகண்ட் இல்ல அது. ஒரு செகண்ட் வெளில வந்துச்சு. வெளில வந்த அப்புறம் ஆத்மா துடிக்கும். அது வேற விஷயம். அந்த ஆத்மாவும் துடிக்காம இருக்கிறதுக்கு தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஆத்மா நீ இப்பவே உணர்ந்தால் வெளியில இருந்து ஆத்மான்னு வரும்போது நமக்கு பதற்றம் இருக்காது. மற்றவர்களுக்கு என்னடா உடம்பு விட்டு வெளில வந்தோம், அந்த நினைவும் மறக்கல, அப்படியே இருக்குதுன்னும் போது இன்னும் துடிப்பாங்க. அந்த துடிப்புல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் கடவுள் வந்திருக்கிறார். ஸோ அந்த உலக அழிவு கன்ஃபார்மா நடக்கும் அப்படிங்கிறது வந்து சயின்டிஸ்டுக்கே தெரிஞ்சதுனால தான் நேற்று நீங்க சொன்ன மாதிரி அந்த டூம்ஸ்டே கிளாக்கு, பிளாக் பாக்ஸு இதெல்லாம் வேற கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ அது முக்கியம் இல்லை, நாம் அதுக்கு தயாராகணும். அதுதான் முக்கியம். உலகம் எப்போ அழியிறதுன்னு முக்கியம் இல்லை. அது கொஞ்சம் லேட்டாக அழிஞ்சா நல்லது தான். டைம் இருக்குது. சீக்கிரமா அழியுதுன்னா நம்ம அந்த அளவுக்கு சீக்கிரமா ரெடி ஆகணும். ஆனா எப்ப அழியும்னு தெரியாது. கடவுள் சொல்ல மாட்டார். அதை மட்டும் சொல்லிட்டாதான் எல்லாரும் பாஸ் ஆயிடுவீங்களேன்றார் இல்லையா? ஸோ எந்த நேரம் வேணாலும் வரும். அதோட டெஸ்ட் பேப்பர் என்ன? இந்த உலகத்தின் எந்த விஷயமும்
நம்ம மைண்ட்ல ஒரு செகண்ட் கூட வரக்கூடாது. அப்படியே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு வெளில வந்துடணுன்றது. நான் சொர்க்கத்துக்கு போறேன், சொர்க்கத்துக்கு போறேன், சொர்க்கத்துக்கு போறேன். இதே தான் மைண்ட்ல இருக்கணும்ன்ற. ஃபர்ஸ்ட் பரந்தாமம் போவோம், அடுத்தது அங்கிருந்து சொர்க்கத்துக்கு வருவோம். இது இந்து மதத்துல சுடுகாட்டுல வெட்டியான் சொல்லுவார். அந்த பானையை தூக்கிட்டு பிணத்தை சுத்தும் பொழுது சொர்க்கம் போறேன், கைலாயம் போறேன், சொர்க்கம் போறேன், கைலாயம் போறேன் சொல்லிக்கிட்டே திரும்பி பார்க்காம சுத்தணுவோம். இது கடைசியில நாம பண்ண வேண்டிய விஷயம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஓட்டை போடுவாங்க அந்த பானையில, கொஞ்சம் கொஞ்சமா அது வெளில வரும். அப்ப இந்த உடலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இப்ப வெளில வந்துட்டு இருக்கிறதோடைய நினைவு தான் அது இல்லையா? வெளில வரும்போது இது இந்த நினைவுலயே சுத்தமா வெளில வந்துடணும். திரும்பியே பாத்திரக்கூடாது. நாம இறந்துட்டோம், மத்ததெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா முடிஞ்சு போச்சு. நம்ம போக போற இடம் சொர்க்கம். அங்க மட்டும்தான் நம்மளுடைய கவனம் இருக்குமே தவிர கலியுகத்தின் பக்கமே கவனம் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் எச்சரிக்கை. வெனிசுலால நடக்கிறது, போன தடவை துர்க்கியில நடந்தது, திரும்ப திரும்ப இயற்கை சீற்றத்தை பார்க்குறோம், கொரோனா பார்க்குறோம், என்னென்னமோ வரதான் போகுது. வந்ததே பயங்கரமா தான் இருக்குது, வரப்போறது இன்னும் பயங்கரமா தான் இருக்கு. ஆனா கடவுள் சொன்னது என்னன்னா, நடந்தது நன்றாகவே நடந்தது, நடப்பது நன்றாகவே நடக்கிறது, நடக்க போறது இதை விட நன்றாகவே நடக்கும். ஏன்னா இதை ஏன் சொல்ற, இது மோசமா தான் ஆயிட்டு இருக்கு. ஏன் இப்படி சொல்றாருன்னா, நம்முடைய நன்மைக்காக நடக்குது. இதுல இருந்து தப்பிச்சு போகணும்ல. ஒரு ஆபரேஷன் மாதிரி இது. இது ஒரு பெரிய மேஜர் ஆபரேஷன். ஒட்டுமொத்த உலகத்துக்கும். இங்க பாருங்க, பேரே ஆபரேஷன் சிந்தூர். இந்த மாதிரி யுத்தத்துக்கு பேர் ஆபரேஷன் தான் வைக்கிறாங்களே இல்லையா? அந்த மாதிரி உலக அழிவே ஒரு ஆபரேஷன் தான். இது ஆபரேஷன் ஹெவன் வச்சுக்கலாம் இல்லையா? சொர்க்கத்துக்கு போறதுக்கான ஆபரேஷன் கடவுளே பண்றார். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நம்ம நன்மைக்காக தான் நடக்கும். நம்மளுடைய அப்பா, கணவன், குழந்தை, நண்பன் எல்லாமே அவர் ஒருத்தர் தான். மற்றவங்களாம் தற்காலிகமா வந்துட்டு போறவங்க. கண்டிப்பா துக்கம் தான் வரும். ஆனா கடவுளே எனக்கு அப்பாவா இருந்தா எப்படி இருப்பார்? நீங்க அப்பாவா நினைச்சு பாருங்க, எப்படி இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும் அந்த அன்பு. கடவுளே கணவனா இருந்தா எப்படி இருப்பார்? கணவனா நினைச்சு பாருங்க, வெறும் அந்த அன்பு மட்டும்தான் இருக்கும், சுயநலமே இருக்காது. ஆனா மற்றபடி மனித உறவுகள்ல சுயநலம் இருக்கும் கண்டிப்பா இல்ல. இங்க எந்த சுயநலமும் கிடையாது. பாருங்க, சொர்க்கத்தை உருவாக்கி நம்மள ராஜாவாக்குறார். அந்த சொர்க்கத்துக்குள்ள கூட கடவுள் வரமாட்டார். இதோடைய நினைவு ராமாயணத்துல இருக்கும். ராவணன் அழிச்ச பிறகு விபீஷ்ணரை ராஜாவாக்கிட்டு ராமர் போக மாட்டார், அந்த பக்கமே போக கூட மாட்டார். அது இதோடைய நினைவு தான். சொர்க்கத்துக்கு கடவுள் வர்றது கிடையாது. பாருங்க, நம்ம அப்பா அம்மா எல்லாம் அவங்க அனுபவிச்ச சொத்தை நமக்கு அவங்க எடுத்துட்டு போக முடியாது, அதனால நமக்கு எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா நம்ம அப்பா அனுபவிக்காததை நமக்கு கொடுக்கிறார், தயார்படுத்துறார். சோ இந்த மாதிரி அப்பாவுடைய அன்புலையும் மகிமையிலும் மூழ்கி இருந்தால், இது மட்டுமே நம்ம மைண்ட்ல இருந்தால், சுத்தி நடக்கிற எதையுமே மைண்டுக்குள்ள விடலைன்னா உலக அழிவு தான் என்ன பண்ண முடியும்? நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நிலைக்கு தான் கடவுள் நம்மளை எடுத்துட்டு வர்றார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். இல்ல, பொதுவாவே நம்ம நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால ஆனதுதான். ஆத்மா தான் வேற, அது பரந்தாமத்துல இருந்து வர்றது, திருப்பி அங்கதான் போகுது. என்னைக்குமே அழிவு கிடையாது. ஆனா உடலுக்கு அழிவு உண்டு. அது என்னதான் நீங்க மெடிசன் வச்சாலும் ஒரு கட்டத்துக்கு மேல உடம்பு தாங்குது. குழந்தையா இருக்கிறோம், அப்புறம் சிறுவனா இருக்கிறோம், அதுக்கப்புறம் மிடில் ஏஜ் வருது, அப்புறம் வயசாகுது. ஒரு கட்டத்துல ரொம்ப தளர்ந்து வயசானதுக்கு அப்புறம் இந்த உடம்புல ஆத்மா இருக்காது. இது லாயக்கு இல்ல, உயிர் வாழ்றதுக்கு லாயக்கு இல்லாம இந்த உடம்பு போகும்போது அதை விட்டு ஆத்மா கிளம்பி போயிடுது. அந்த உடம்பு மண்ணோட மண்ணா போகுது. சாவு பிறப்பு இருந்தா இறப்பும் இருக்கும், அது எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரிதான் பூமிக்கும் வயசாகுது. ஆரம்பத்துல அந்த பூமி ரொம்ப அப்படி ஃப்ரெஷ்ஷா அப்படி இயற்கையா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகி இப்ப 5000 வருஷம் தான் அதோட வயசுமே. 5000 வருஷம் முடிகிற நேரத்துக்கு வந்துருச்சு. இன்னும் அரௌண்ட் ஒரு 10 இயர்ஸ் தான் இருக்கு, 10 வருஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த பூமி மாற்றம் அடையணும். எப்படி நம்ம ஆத்மா அடுத்த பிறவிக்கு இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு புது சரீரத்துக்கு போகுதோ, அதே மாதிரிதான் இப்ப கிட்டத்தட்ட பூமியும் புதுப்பிக்கப்படுது. நம்ம ஆத்மாக்கள்லாம் கொஞ்ச நேரத்துக்கு பரந்தாமத்துக்கு போயிட்டு, பரலோகம்னு கிறிஸ்டின் சொல்லுவாங்க, அங்க போயிட்டு அடுத்தது இந்த பூமி அப்படி ஃப்ரெஷ்ஷா ஆனதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி பறக்கதான் போறோம். அதனால இது எண்ட் கிடைக்கும். அது வரைக்கும் ரெஸ்டிங் ரூம் தான் இது ஆத்மாவுக்கு, ஆத்மாவுடைய வீடு. இன்னொன்னு என்னன்னா, அந்த இறக்குறதுக்கு அழுகுறது
ராமாயணத்துல கூட வாலியை வதம் பண்ண பிறகு அவங்க மனைவி அழும்பொழுது ராமர் சொல்லுவாரு, ஏன் அஞ்ஞானிகள் போல அழுவுறீங்க? உடம்புக்கு தான் அழிவு, ஆத்மாவுக்கு மரணம் இல்ல. அது புரியாது. ஏன் புரியாது அப்படின்னா, இப்ப ஒரே நிகழ்வு தான். ஒரு உடம்ப விட்டு ஆத்மா இன்னொரு உடம்ப எடுக்குது. ஆனா எந்த உடம்ப விடுதோ அந்த வீட்ல அழுவுறாங்க. எந்த உடம்ப எடுக்குதோ அந்த வீட்ல கொண்டாடுறாங்க. குழந்தை பொறந்துடுச்சுன்ட்டு. ஒரே நிகழ்வு. அப்ப எவ்வளவு பெரிய அறியாமை பாருங்க. அப்ப எப்படி இருந்தாலும் அந்த வயோதிக நிலையில கஷ்டம் தான் படுவோம். அப்ப புது உடம்பு கிடைக்குதுன்னா அது சந்தோஷமான விஷயம் தானே. அதுக்கு எதுக்கு அழணும்? அததான் சொர்க்கத்துல கொண்டாடுவாங்க. அந்த கொண்டாடுறதுடைய நினைவார்த்தை இன்னை வரைக்கும் இந்து மதத்துல மேளம் தொட்டி பிணத்தை அனுப்புற சடங்கு இருக்குது. ஆனா இந்த விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். அப்ப இந்த உடம்புல வரைக்கும் ஒரு பாட்டு நடிக்குதுன்னு ஆத்மால பதிவாயிருக்குது. இந்த உடம்புல எவ்வளவு நேரம் பாட்டு நடிக்கணும்னு இருக்கோ அது வரைக்கும் தான் அது நடிக்கும். அடுத்தது வேற உடம்புல ரெக்கார்ட் ஆகிருக்குதுன்னா டக்குன்னு அங்க போயிடும். இவ்வளவுதான் விஷயம். அப்ப மரணத்துக்கு கணக்கு இருக்கோ அது வரைக்கும் இருக்கும். அவங்களுக்கும் நமக்கும் உள்ள கர்ம கணக்கு முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிருது. அடுத்த கண்டினியூஷன் வேற எங்கேயாவது நமக்கு எங்க கர்மா இருக்கோ அங்க போய் பிறவி எடுக்க ஆரம்பிச்சு. கண்டிப்பா இதுதான் நடக்குது. காலகாலமா அதான் நடக்குது. எப்பவுமே வயோதிக நிலையில இருந்து மறுபடியும் குழந்தையா பிறக்கும்போது நல்லா தான் இருக்கும். ஆனா உலகம் மோசமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த அப்பா அம்மா பத்திரமா தான் வச்சுக்குவாங்க பெரும்பாலும். ஆனால் என்னதான் பத்திரமா வச்சுக்கிட்டாலும் இது நரகம் தான் இல்லையா? குழந்தைங்களுக்கே பாலியல் குற்றம் நடக்குது, இதெல்லாம் நடக்குது. இப்ப காமம்னா என்னன்னே தெரியாத உலகத்துல போய் பிறக்க போறோம்னா எவ்வளவு சந்தோஷப்படணும் இல்லையா? அந்த மாதிரி உலகத்துக்கு தான் போயிருக்கிறாங்கன்னும் போது நம்ம சந்தோஷம் இல்ல படணும். அப்ப இந்த ஞானம் வந்து நல்ல ஆழமா பதிவாயிடுச்சுன்னா நமக்கு சந்தோஷம் வரும். துக்கம் வருதுன்னா இது ஆழமா மைண்ட்ல உட்காரலன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சரி, அவங்க போயிட்டாங்களே, என் நிலைமை என்ன ஆகும்? கடவுள் சொல்றாரு, அவங்கள நம்பி நீ இல்ல, என்ன நம்பி இருக்கிறேன்னு கடவுள் சொல்றாரு. ஏன்னா 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கடவுள் வராரு. 5000 வருடம் நம்ம நல்லா இருந்துரும். கடவுளே இல்லாமலே கடவுளே வந்திருக்கிறார். இப்ப நம்ம அழலாமா? விட்டுருவாரா? கண்டிப்பா சூப்பரா தான் பாத்துக்குவார். அவரை மட்டும் பிடிச்சிக்கணும். அவ்வளவுதான். வேற எதையுமே பிடிச்சிடக்கூடாது. 2 விஷயம்தான். அந்த மகாபாரதத்துல வருது இல்லையா? கிருஷ்ணர் வந்து நான் வேண்டுமா என்னுடைய படை வேண்டுமான்னு கேட்கிறார் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும். படையை பிடித்தவர்கள் ஏமாந்து போயிடுறாங்க. கடவுளை பிடித்தவங்க ஜெயிக்கிறாங்க. இதுதான் இங்க விஷயம். சோ கடவுளை மட்டும் பிடிச்சுக்கிட்டா அவருடைய படைப்பாகிய சொர்க்கம் கிடைச்சிடும். அதை விட்டுட்டு அந்த படைப்பு பழசாயிடுச்சு, அதை போய் பிடிச்சுக்கிட்டா என்ன ஆகுறது? துரு பிடிச்ச கம்பியை பிடிச்சி தொங்குற மாதிரி எந்த நேரம் வேணாலும் அறுத்துட்டு விழுந்துரும். சோ இதை புரிஞ்சுக்கிட்டு இறைவனை மட்டும் பிடிப்போம், சதா ஆனந்தமாக இருப்போம். ஆனந்தமாக உலகம் நமக்காகவே உருவாகிட்டு இருக்குது. இங்க அழியறத மட்டும் பார்க்காதீங்க, இங்க அழிய இன்னொரு இடத்துல உருவாகிட்டு இருக்குது. சோ அது ஞாபகம் இருக்கணும். அதுக்கு நாம தயாராகிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறது சதா மனதுல நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த மாதிரி நிகழ்வுகள் வர வர ஒரு டைம்க்கு அப்புறம் இன்டர்நெட் இருக்காது, எதுவும் இருக்காது. அதுக்குள்ள நம்ம மைண்ட்ல அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வீடியோக்களை திரும்ப திரும்ப கேட்க கேட்க அது மைண்ட்ல ஆழமா பதியும். குறிப்பா அந்த முரளி வீடியோ திரும்ப திரும்ப கேட்க கேட்க இறைவனுடைய ஞானம் அதை திரும்ப திரும்ப கேட்க கேட்க தான் அது பதியும். ஒரு டைம் அப்புறம் இன்டர்நெட் இருக்காது, கரண்ட் இருக்காது. ஸோ இப்பவே பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் கஷ்டம் கிடைக்காது, முரளி தேடினாலும் கிடைக்காது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். Thanks for watching. Thank you, brother.